இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு தாமதம் ஒரு கேஸுக்கு பாதகமாக அமையுமா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டோட வேல்யூ என்ன, அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு பப்ளிக் ரெக்கார்டில் கையெழுத்து போட்டு சேர்க்கப்பட்ட ஒரு தகவல், ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டு, அதனோட வேல்யூ என்ன, எவிடென்ஷியரி வேல்யூ என்ன. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் 2010 ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. 1993 ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய நடந்த ஒரு அஃபென்ஸை பேஸ் பண்ணி ஒரு கிரிமினல் கேஸ் இது. 1993 நடந்த ஒரு கிரிமினல் கேஸு அது அப்படியே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 2010 சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஆச்சு. இந்த கேஸோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்து இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேஸை ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் சத்பால் சிங் vs ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. 2010 ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆனரபிள் ஜஸ்டிஸ் BS சௌஹான் ஜே அவரோட அவர் அடங்கிய பெஞ்சுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்தீங்கன்னா 1993 நடந்தது. ஒரு லேடி, ஒரு பொண்ணு அவங்களோட சகோதரரோடு சேர்ந்து புல் வெட்டுறதுக்காக, மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்காக புல் வெட்டுறதுக்காக போகிறாங்க. கையில் அருவாளோடு போயிருக்காங்க. ஒரு இடத்துல வயல்வெளியில் புல் வெட்டிட்டு இருக்காங்க. பிரதர் இன்னொரு இடத்துல புல் வெட்டிட்டு இருக்காங்க, தீவனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பண்ணும்போது ஒருத்தர் அந்த அக்யூஸ்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. அந்த பொண்ணு பயத்தில் அந்த அருவாளை கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கின்னு போய் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் கெடுத்துடுறாரு. ஸோ இது ரேப் கேஸ் இது பேசிக்காக. ஸோ இது நடந்த அப்புறம், இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் அந்த பொண்ணு சத்தம் போடுறது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு தெரிய வருது, கூட அண்ணனுக்கு தெரிய வருது. அண்ணன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வர்றாரு. அதுக்கப்புறம் வெளியில் இருந்த அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்பா ஓடி வர்றாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்ச அப்புறம் மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி அன்றைக்கே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இமீடியட்டாக இந்த சம்மந்தமாக இந்த சம்பவத்தை ஃபுல்லாக நரேட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நாளைக்கு வாங்க, இது சம்மந்தமாக நம்ம எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம், கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. மறுநாள் இவங்க போகும்போது பார்த்தா ஊர் பஞ்சாயத்தே அங்கே கூடியிருக்கு. ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பொண்ணுக்கு நீ வேறு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா இது கஷ்டம், இதை எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். அதனால் மறுநாள் நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவனுக்கு தேவையான அளவு ஒரு தண்டனை, சரியான ஒரு தண்டனையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பஞ்சாயத்து கூட்டிடுறாங்க. பஞ்சாயத்து கூட்டும்போது இவர் கேட்குற தண்டனை என்னென்னா, அதாவது பொண்ணோட அப்பா கேட்குற தண்டனை என்னென்னா, அந்த பையனுக்கு அந்த கெடுத்த அந்த அக்யூஸ்ட் அந்த பையனை மூஞ்சில் கறி பூசி ஊர் ஃபுல்லாக வீதி வீதியாக கூட்டின்னு போகணும், அதே மாதிரி அவன் 5000 ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. இவரோட தரப்பு பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணுறதுன்னா 1100 ரூபாய் அபராதம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் வர மாதிரி பஞ்சாயத்து ஒரு தீர்ப்பு ஒன்று கூட சொல்கிறது. 1100 ரூபாயில் 600 ரூபாய் 500 ரூபாய் கோவிலுக்கோ, 600 ரூபாய் குருத்வாராக்கும் அவங்க அந்த பஞ்சாயத்துக்கு அவங்க கட்டுற அபராதத்துலேருந்து அந்த பணம் பிரித்து கொடுக்கப்படும். 1100 ரூபாய் அவர் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறது. பஞ்சாயத்து கொடுத்த இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், அவருக்கு சுத்தமாக இந்த உடன்பாடு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய்டுறாரு. இந்த இன்சிடெண்ட் ஃபுல்லாக பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் நடக்கிறது, ஹரியானாவில் நடக்கிறது. நேரடியாக எஸ்பி ஆஃபீஸ் போய்டுறாரு. எஸ்பி குருக்ஷேத்ரான்ற ஊரில் அவங்க எஸ்பி ஆஃபீஸை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்ததை சொல்லி வலியுறுத்தி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண செஞ்சு, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனோடனே அது கேஸாக நடத்துறதுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த பொண்ணை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போகும்போது டாக்டர் மெடிக்கல் எக்ஸாமினர் லேட்டாக வந்துட்டீங்க, ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக எனக்காக சரி போதுமான அளவு எவிடன்ஸ் என்னால் கலெக்ட் பண்ண முடியல, பட் அவங்க சொல்கிறத பார்த்தா ரேப் நடந்திருக்க கூடும்ன்ற பாசிபிலிட்டியை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, பொண்ணு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், விட்னஸஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை, அந்த பிரதர் அவரோட பொண்ணோட அண்ணன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு, பொண்ணோட அப்பா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒரு ஃபைண்டிங்க்கு ட்ரையல் கோர்ட்டில் அந்த பையனுக்கு, அதாவது அக்யூஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக 376 இந்தியன் பீனல் கோடு, பழைய இந்தியன் பீனல் கோடு அப்போ நிலுவையில் இருந்தது. 376
ஒரு ரேப் பண்ணதுக்கான அஃபென்ஸுக்கு வந்து 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அக்யூஸ்டு ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவர் கொடுக்குற அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னாலும் இந்த கேஸில் வந்து ஒரு சில மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்திருக்காங்க, ப்ளஸ் நிறைய அங்கே வந்து ஊரில் வந்து ஒரு கௌரவமாக இருந்த குடும்பன்றதுனால இந்த மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இதுக்கு மிட்டிகேட்டிங்னா அந்த அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கக்கூடிய அந்த தண்டனையோட பாரத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதுக்கு பேர் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் நிறைய இருக்குன்றதுனால இந்த பர்டிகுலர் கேஸில் அக்யூஸ்டுக்கு 7 வருஷம் வேணால் 5 வருஷம் தண்டனை கொடுத்தா போதும்னு சொல்லி 7 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் தண்டனை வந்து உண்டு, 5 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை உண்டு. இதுக்கு கேஸாக சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த ஃபேக்சுவல் மேட்டர். சுப்ரீம் கோர்ட்டில் அவர் ரெண்டே இஷ்யூ தான் ரைஸ் பண்ணுறாரு. இந்த 2 இஷ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதா இருக்கும். முதல் இஷ்யூ அவர் ரைஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுறதுல ஒரு டிலே இருந்திருக்கு. இன்சிடென்ட் சம்பவம் நடந்த அன்றைக்கி சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுற அன்றைக்கி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகலை. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இந்த கேப் இருக்கிறது வந்து ஒரு தவறு இருக்குது. இதில் ஏற்கனவே நடந்த ஒரு சில சுப்ரீம் கோர்ட் கேசஸ் முன்னாடி நடந்த சுப்ரீம் கோர்ட் கேசஸை மேல்கோர்ட் காமிச்சு எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஸ்பான்டனிட்டி இருக்கணும். ஒருவேளை டிலேடாக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்படின்னா அதில் வந்து ஒரு சில எக்ஸாகரேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கலர்டு பிக்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழைய முன்னாடி இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில். ஸோ இதை அடிப்படையாக வச்சு இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து டிலே இருக்குன்றதுனால இவரோட அந்த சாட்சிகளோட அந்த அவங்க கொடுத்த டிப்போசிஷனை அப்படியே ஏற்றுக்க முடியாது அப்படின்றத ஒரு கண்டென்ஷன், ஒரு வாதம். ரெண்டாவது வாதம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்க பிறந்த வருஷத்தை பார்த்தோன்னா அவங்க வந்து மேஜர் தான், அந்த சம்பவம் நடந்ததாக சொன்ன அன்றைக்கி அவங்க மேஜராக இருக்காங்க, 18 வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்றது இருக்குது. ஸோ மேஜர்ன்றது இருக்கும்போது அன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து கன்சென்ட் இருந்தது அவங்ககிட்டேருந்து அவங்களோட சம்மந்தத்தோடு தான் இந்த சம்பவம் நடந்தது. இது ரேப்பே கிடையாது, அவங்க சம்மந்தத்தோடு தான் அவங்களோட சேர்ந்துருந்தோம். அதனால இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு ரேப் கேஸ் கீழே வராது அப்படின்றது ரெண்டாவது கண்டென்ஷன். ஸோ இப்போ ரெண்டாவது கண்டென்ஷனில் பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்கூல் அட்மிஷன் அப்போது கொடுத்த அந்த ரெக்கார்டில் போட்ட கழுத்து, அதில் போட்ட டேட் ஆஃப் பர்த் அது மட்டும் பார்த்தோன்னா இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து பப்ளிக் ரெக்கார்டர், ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவங்க கழுத்து போட்டு ஏற்றப்பட்ட ஒரு பப்ளிக் ரெக்கார்டு. ஸோ இந்த பப்ளிக் ரெக்கார்டுன்றது இருக்குச்சு, அது எவிடன்ஸாக தனிப்பட்ட முறையில் அதை ஏற்றுக்கிறதுக்கான தனி ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. அதை ஆஸ் இட் இஸ் நம்ம ஏற்றுக்கிட்டாகணும் எவிடன்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு அதை எவிடன்ஸாக ஏற்றுக்கும் போது இவங்க மேஜர்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ கன்சென்ட் இருந்ததா இல்லையான்றதை விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயன்றதுனால அது பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்குன்றதுனால என்ன வந்து இந்த ரேப் கேஸ்லேருந்து விடுதலை செய்யணும் அப்படின்றது தான் இவரோட வாதம். ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு அப்சர்வேஷன்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இந்த டிலே இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் உண்மைன்றது ஒரு விஷயம். அதாவது எஃப்ஐஆர் டிலே பண்ணப்பட்டதுன்னா எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஸ்பான்டனிட்டி இருக்கணும். இமீடியட்டாக ஒரு அஃபென்ஸை பற்றி தெரிஞ்ச உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு ஃபோன் காலில் தெரிய வர அஃபென்ஸுக்கே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது நிறைய கேசஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டிலே இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்னால் என்ன ஆகிடுறதுன்னா, அந்த கம்ப்ளைனண்ட் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட், முதல்ல கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டாவது கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாகரேஷன் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து ஒரு சில சாட்சியங்களை சேர்த்து, தேவையில்லாத பொய்யான சாட்சிகளை சேர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இமீடியட்டாக அந்த அஃபென்ஸ் நடந்ததாக சொல்லப்பட்டு இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணிச்சே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் உண்மைன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த எஃப்ஐஆர்லேயும் டிப்போசிஷன்லேயும் எதனா வேரியன்ஸ் இருந்தாலே நம்ம ஏற்றுக்க முடியாது. எஃப்ஐஆர் ஒரு டிலேவோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னா அந்த எலிமெண்ட் ஆஃப் ஸ்பான்டனிட்டி இல்லைன்றதுனால அதை அப்படியே ஏற்றுக்க முடியாது, ஒரு எவிடன்ஸாக ஏற்றுக்க முடியாதுன்றது முதல் ஒரு விஷயம். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸை பார்த்தோன்னா ஒரு ரேப் கேஸ் இது, அதுவும் ஒரு வில்லேஜில் நடக்கப்பட்ட ஒரு ரேப்பை பற்றி, ஒரு சம்பவத்தை பற்றி
போடப்பட்ட ஒரு கேஸ். இதில் வந்து வில்லேஜுன்றச்சே சோஷியல் ஸ்டிக்மான்றது ஜாஸ்தி. அக்கம் பக்கத்தில் பேசுறது, அதுக்கப்புறம் ஒரு தயக்கம் ஒன்று, அதாவது பொண்ணு விஷயம் அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து ஜாஸ்தி. இந்த இன்சிடென்ட் நடந்தது 1993ல், இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது 2010ல். ஸோ இந்த ஒரு தயக்கம் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது இமீடியட்டாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு 2-3 நாள் தாமதம் ஆச்சுன்றதுனால அப்படியே அந்த எஃப்ஐஆரில் போட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே ரூல் அவுட் பண்ண முடியாது, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து இன்டர்வென்ஷன் இருந்தது. பஞ்சாயத்து கூடி இந்த மாதிரி எல்லாரும் அட்வைஸ் பண்ணி 4-5 கிராமத்துலேருந்து நிறைய பேர் முக்கியமான பெரிய மனுஷங்கள்லாம் வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும், இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இந்த விஷயம் அவன் பண்ணது தப்புன்றதை ஒத்துக்கிறோம், ஆனால் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும், உன் பொண்ணோட வாழ்க்கையோட லைஃப்பை பாரு, இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்றதுனால காலத்துக்கும் நீ கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க போகிறேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுதை இவர் அப்படியே கோர்ட்டில் வந்து வெகுளித்தனமாக சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட இன்னசென்ஸை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்கு. இந்த பர்டிகுலர் பொண்ணோட அப்பாவோட இன்னசென்ஸை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நான் அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. பஞ்சாயத்தில் நான் கேட்ட தீர்ப்பு என்னென்னா, அவர் வந்து முகத்தில் கறியை பூசி கழுத்து மேலே ஏற்றி ஊரூராக வீதி உள்ளவனை வந்து இனிமேல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் பஞ்சாயத்தை கேட்டுட்டேன்ற அளவுக்கு சொல்கிறார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அவரை ரெப்ளிகேட் பண்ணும்போது அது வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான தாமதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும். அது வந்து அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிச்சுன்னா எஃப்ஐஆரோட தாமதம் சரிதான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆஸ்பெக்ட், ஒரு பப்ளிக் ரெக்கார்டு பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 35ல் இருக்குது. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து ஒரு பப்ளிக் ரெக்கார்டில் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ் அப்படின்னு இருக்குது. அட்மிசிபிள் இன் எவிடன்ஸுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அட்மிசிபிலிட்டினா ஏற்புடைய தன்மை, ப்ராபபிலிட்டினா உண்மைத்தன்மை. ஸோ ஏற்புடைய தன்மைக்கும் உண்மைத்தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. அட்மிசிபிலிட்டிக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் ரெக்கார்ட் வந்து இட் இஸ் அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ், எவிடன்ஸாக ஏற்றுக்கணுன்றது உண்மை. ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கையெழுத்து போட்டிருக்காருன்றதுனால மற்ற எல்லா எவிடன்ஸையும் அதை ஓவர் ரூல் பண்ணி இதுதான் மெயினான எவிடன்ஸாக கன்சிடர் பண்ண முடியுமான்னு பார்த்தா அப்படி ஏற்றுக்க முடியாது. உண்மைத்தன்மைன்றது ஆஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்ன்றதை ஏற்றுக்க முடியாது நம்ம. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு மேஜராக இருந்தாலும் கூட அந்த பொண்ணு அவங்களோட கன்சென்ட் வந்து இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் இல்லைன்றது தெரிய வந்தது. ஏன்னா அந்த பொண்ணு கடித்த மாதிரியும் இல்லை அந்த பையனோட ஷர்ட் பட்டனை வந்து பிடிச்சி இழுத்து உடைச்சா மாதிரியும் நிறைய எவிடன்ஸஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு கோர்ட்டில். அது எல்லாத்துக்கும் மேலே கன்சென்ட் ஃபேக்டர் இல்லைன்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ வந்து பாக்ஸோ சட்டம் கிடையாது இந்த கேஸ் வரும்போது. இது இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 376ல் நடத்தப்பட்ட ஒரு கேஸ். இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். இது எல்லாத்துக்கும் மேலே மூணாவது ஆஸ்பெக்ட் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க ட்ரையல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணல. ட்ரையல் ஸ்டேஜில் இதை ஒரு எவிடன்ஸாக வந்து அவங்க சப்மிட் பண்ணி அவங்களோட வாதத்தை முன்வைக்கணும். கடைசியில் அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது தான் இதை வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்றது மூணாவது ஆஸ்பெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சம்மப் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் மட்டும் பேஸ் பண்ணி பார்த்தா இது பப்ளிக் ரெக்கார்டுன்றதுனால அது டோட்டலாக அட்மிசிபிளாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி அவங்களோட டிலே இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆரை வந்து ஒரு ரீசனாக வச்சு அந்த அக்யூஸ்டை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, அக்விட் பண்ண முடியாதுன்றது சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க கொடுத்த தண்டனை, அதாவது 5 வருஷம் ஜெயில் தண்டனையை அப்போல்டு பண்ணி அவங்களுக்கு அந்த அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான கேஸு. எப்படி ஒரு எவிடன்ஸ் வந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணப்படுறதுன்றது சம்மந்தமாக இது ஒரு முக்கியமான கேஸு, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேஸ். கிரிமினல் கேஸஸில் வந்து இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேஸ்.